ரூம்ல வந்து இருட்டா இருக்குது அப்படின்னு ஒரு சிறிய விளக்கு ஏற்றினால் என்ன ஆகுது? இப்போ கண்டம் என்றால் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. இந்த பகுதிக்கு உட்பட்டது கண்டம்னு சொல்றோம். அகண்டம் அப்படிங்கிறது நாம் வந்து இந்த உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம். மற்ற உயிரினங்களை போல வந்து நம்மளுடைய ஒரு வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக நம்ம வளர்ந்தோம். கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த பெருங்காய டப்பா நீங்க என்னதான் கழுவி வச்சாலும் இந்த பெருங்காய வாசனைங்கிறது உள்ள இருக்கு. யாருக்கு இந்த வல்லமை இருக்கு அப்படின்னா அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமி. உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். எல்லாம் உள்ள சத்குரு திருவருளால் இன்றைய தியானம் பற்றிய வகுப்பு யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அனைவரும் ஒன்றாக கலந்து ஒரு ஆன்மீக உரையாடல், ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக தெளிவு பெறுவதற்காக நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. ஐயா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து பயிற்சி பெற்றவங்க, நம்மளுடைய நிலையை வந்து உயர்த்தக்கூடிய நிலையில் அனுபவம் வாய்ந்தவர் அவங்க ராமசாமி ஐயா அவர்கள். அதாவது பொதுவாக குரு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் இருளை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர். ஒரு ரூம் இருக்கு, ரூம்ல வந்து இருட்டா இருக்குது அப்படின்னு ஒரு சிறிய விளக்கு ஏற்றினால் என்ன ஆகுது? அந்த இருளானது முற்றிலுமாக மறைஞ்சு விடுகிறது அல்லவா? அது போலதான். அப்ப அந்த ஒளி என்பது ஏற்கனவே இருந்த ஒரு பொருள். நமக்கு அந்த ஒளி என்பது ஏற்றிய பொழுது இருள் என்பது நீங்கி விடுகிறது. அந்த ஒரு தன்மையை நமக்கு அளிக்க வல்லவர்கள் ஆசிரியர்கள், குருமார்கள். ஞான ஆசிரியர் என்பது அவர்களுடைய இலக்கணமே அதுதான். அதாவது தன்னை சார்ந்தவர்களை, அஞ்ஞானத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஞான நிலை அடைந்த பின்னர் தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி, தன்னை விட உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் தான் வந்து குருமார்கள். அத்தகைய ஒரு ஞான குரு வந்து நமக்கு ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் கிடைக்க பெற்றிருக்கின்றார். அதை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகம் உரைமாற உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன்னா இந்த வகுப்பு வந்து ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையில நமக்கு இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுவாமிகளை பற்றி ஒரு சிறு குறிப்பும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் மற்ற சாமியுடைய வேதம், அவங்களுடைய சொன்ன கொள்கைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சாமிகளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள். அகண்டம் என்பது பறந்து கிடப்பது. ஒரு கண்டம் என்றால் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, உலகில் வந்து 7 கண்டங்களாக நம்ம பிரிந்திருக்கின்றோம், கான்டினென்டல் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சிருக்கோம். இப்போ கண்டம் என்றால் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. இந்த பகுதிக்கு உட்பட்டது கண்டம்னு சொல்றோம். அகண்டம் அப்படிங்கிறது வந்து வரையறைக்கு உட்படாதது. அதுல அகண்டத்துல வந்து காஸ்மிக், பேரண்டம் எல்லாமே வந்து தன்னகத்தை அடக்கியது தான் வந்து அகண்டம். பூரணத்துவம் என்பது இப்போ ஒரு விளக்கு எடுத்தீங்களா, அது பூரணத்துவம் அடைந்ததுன்னு சொல்றோம். இப்ப அந்த பூரணத்துவம் அடைந்தது என்னன்னா, தன்னை சார்ந்தவர்களையும் பூரணத்துவம் அடையக்கூடிய தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அது பரிபூரணம். தன்னை சார்ந்தவர்களையும் பூரணத்துவ நிலைக்கு உயர்த்தக்கூடிய தன்மை குருமார்களுக்கு உண்டு. பரிபூரணம். சத்து சித்து ஆனந்தம். 3 காலத்திலும் நிலையுள்ள பொருள், 3 காலத்திலும் அழியாத பொருள், 3 காலத்தும் எந்த காலத்திலுமே அழியாத ஒரு வஸ்து, நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்த சச்சிதானந்த சத்குரு சுவாமி. சத்தாகிய ஞான உபதேசத்தை நமக்கு நல்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஞான வள்ளல் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள். அவர்களது திருச்சமாதியானது இங்கே
நாம் அமைந்திருக்கிற வளாகத்தில் 1946 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை சமாதி செய்யப்பட்டது. சாமிகளுடைய வரலாறு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு. குறிப்பாக தென்னகத்தில் இருந்திருக்காங்க, கன்னியாகுமரி, மதுரை, ராமேஸ்வரம் இதெல்லாம் இருந்துட்டு அதற்கப்புறம் பழனிக்கு வந்திருக்காங்க. பழனிக்கு வந்ததற்கு பின்னாடி தான் சுவாமிகளை பற்றி ஒரு வரலாற்று செய்தி நமக்கு குறிப்புகள் என்பது மிகவும் தெளிவாக கிடைக்கப்பட்டது. சுவாமிகளுடைய உபதேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்த அத்வைதம், அத்வைதம், சுத்த அத்வைதம். இதை வந்து உபதேசமாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாடல் வடிவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சித்தம் வந்து சுத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக சித்த சுத்திங்கிறத வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இது போன்ற உபதேசங்கள் வந்து நமக்கு அருளிய ஒரு மகான். இப்போ இவர்களுடைய ஒரு உபதேசங்களை கேட்டு நாம் வந்து எவ்வாறு சாதனை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பாடல்களை மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களே, இதுக்கு வந்து அடிப்படையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆச்சாரம், நன்னடை, அதிசீலம், பரிசுத்தம், ஆரம்பம் என்ற குருன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இயமம், நியமம், பிராணாயம், பிரத்யாகாரம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து முதல்ல உடம்பு வந்து உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா. மனசு அடங்கிறதுங்கிறது உடம்பு வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா. அந்த உடம்பு ஒத்துழைத்தாத்தானே நீங்கள் வந்து ஒரு இடத்துல நம்ம அமைதியாக அமர முடியும், மனத்தை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்துவதற்கு முடியும். மனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினா அது திமிரிட்டு தான் போகும் இல்லையா. அப்போ இது போன்ற ஒரு இதுக்கு நமக்கு குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆச்சாரம், நன்னடத்தை, அதிசீலம், பரிசுத்தம், ஆரம்பம், இவைகள் தான் வந்து நமக்கு ஆரம்ப படித்தரங்கள். இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியப்படி அனுதினமும் நாம் வந்து கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமே வீட்டு நெறி. இப்போ நாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம். மற்ற உயிரினங்களைப் போல வந்து நம்மளுடைய ஒரு வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக நம்ம வரல இல்லையா. இப்போ நம் வந்த நோக்கம் ஏதோ ஒரு நோக்கம் என்பது இருக்கு. இப்போ நீ வந்த வேலை என்ன? சச்சிதானந்த சுவாமிகளுடைய உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான 2 முக்கியமான ரத்தினமான ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நீ வந்த வேலை என்ன? கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும். மற்ற இடங்கள்ல எதுலையுமே அந்த வாக்கியங்கள் இருக்காது. ஏன்னா நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்? ஒரு ஆசிரமத்தை அண்டியாகட்டும் அல்லது இந்த உலகில் இந்த பிறப்பெடுத்து வந்ததுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா. இப்போ பிறந்துட்டோம். பிறந்தது என்ன? தந்தை வினை, தாயின் வினை, ஜீவன் செய்த வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த ஜீவன் செய்த வினை அப்படிங்கிறது சேர்ந்து தான் வந்து நம்ம இங்கே ஆசிரமத்தில் பாடல் என்ன இருக்குன்னா, தந்தை வினை, தாயின் வினை, ஜீவன் வினை சேர்ந்து உருண்டு திரண்டு உருவாய் தரணி வந்தவை, முந்தை வினை தடுக்க ஒரு முடிவும் இல்லையே, மூல ஒரு மொழி உணர்ந்தால் முடிவும் இல்லையேன்னு அத்வைத பாடல். அப்ப வினை போலவே ஒரு தேகம் கண்டாய், கைவல்யத்தில் சொல்றாங்க. இந்த வினையின் காரணமாக ஒரு தேகம், நமக்கு இந்த தேகம் இருக்கும். இப்ப இந்த தேகத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்துவது, என்ன செய்வது? இது வந்ததுக்குன்னு ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம உலகில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப ஒரு சின்ன குழந்தைகள் எடுத்துக்கலாம், ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. சிலர் வந்து மந்தன், அதிமந்தன், தீவிரன், தீவிரதரன், சிலர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சிலர் அப்படி மந்த தன்மையோடு இருப்பாங்க. இதற்கு என்ன காரணம்? அதனுடைய வாசனாட்சியம் முந்திய பிறவியில். இப்போ ஜீவன் வரும்பொழுது தந்தை வினை, தாயின் வினை, இந்த ஜீவன் செய்த வினைன்னு இருக்கு இல்லையா. இது எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு வேதாந்தத்தில் உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பெருங்காய டப்பா இருக்கு, நீ என்னதான் கழுவி வச்சாலும் இந்த பெருங்காய வாசனைங்கிறது உள்ள இருக்கு இல்லையா. அதுபோல இந்த ஜீவன் வந்து பிறக்கின்ற பொழுதே அந்த வாசனாட்சி இந்திய பிறவியோட பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு வருவதால் தான் அது இந்த பிறவியில நமக்கு ஒரு பரிணாமமாக வருது. இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கக்கூடிய இந்த ஒரு நகரத்துல, இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தோடு இருக்கிற இடத்துல இவ்வளவு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அசம்பிள் ஆகணும், சத் விஷயங்களை கேட்கணும், இதை நாம் வந்து கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வந்தது? ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு ஏதோ ஒரு தேடுதல் என்பது நம்ம இடத்துல இருக்கிறது. என்ன தேடுதல்? நாம் ஏன், நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார்? அப்போ இதை பற்றி தேடுதல் ஏன் நமக்கு வரணும்? மற்ற ஜீவராசிகளை போல இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஜீவன் வந்த நோக்கம், வந்ததனுடைய வேலை என்பது வேற. சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வந்த வேலையை விட்டு மத்த காலை பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. கிராமத்தில் சர்வசாதாரணமாக ஒரு கலோக்கியல், அதாவது ஒரு வட்டார வழக்கு சொல் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, வந்த வேலையை விட்டுட்டு மத்த காலை பிடிச்சிட்டு இருக்கிறேன். பந்தம்ங்கிறது இந்த உலகில் பந்தத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். நாம் வந்த வேலை இது அல்ல, நோக்கம் இது அல்ல.
அப்ப தன்னை அறிந்து தலைவலி சார்ந்தது. தன்னை அறிதல் என்றால் நாம் எவ்வாறு அறிய முற்படுவது, நான் யாருங்கிறத எப்படி உணர முடியும்? அப்ப நமக்கு ஒரு குருமார் தேவைப்படுது இல்லையா? நீ எந்த குருவை ஃபாலோ பண்றதாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், தன்னை அறிந்து உணர்ந்த தற்பரம வித்தகரை பின்னமில்லா நிழல் போல் பேணி கூடாவிட்டால் மனமே உனக்கு எப்படி கிடைக்கும் மாலையின் திருப்பாகும். எப்படின்னா, தன்னை அறிந்து உணர்ந்த தற்பரம வித்தகர்கள் தான் முன்னை பிறவியின் முடிச்சை அமைப்பார்கள். திருமூலர் சொன்னதை போல யாருக்கு இந்த வல்லமை இருக்கு அப்படின்னா, இப்போ எத்தனையோ பிறவிகளை நம்ம பிறந்து வந்தோம். இந்து சமயத்தை பொறுத்தவரை நம்முடைய சமயத்துல மறுபிறப்புல நிச்சயமான நம்பிக்கை என்பது உண்டு. அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க நிறைய படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப எத்தனையோ பிறவிகளை சமஸ்காரங்கிற நமக்கு தொடர்ந்து வந்தாலும், அப்போ நம்ம இந்த பிறவியில் ஒரு தேடுதல் என்பது நமக்கு ஏன் கிடைச்சதுன்னா, போன பிறப்பினுடைய விட்ட குறை, அதாவது நமக்கு ஒரு ஞான ஆசிரியன் கிடைக்க பெற்று நம்ம இது போன்ற ஒரு சத் சங்கத்திலே கலந்து கொண்டு நல்ல விஷயங்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து அதை நாம் கடைபிடித்து இந்த ஜென்மம் ஈடுபடுவது எவ்வாறு என்பதை அறியும் முகமாக இது போன்ற சத் சங்கங்கள் நமக்கு கிடைச்சது. சொல்றாங்களே ஆதிசங்கர், சத் சங்கத்தே நிச்சங்கத்து, நிச்சங்கத்தே நிர்மல சுத்தி ஜீவன் முக்தின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவன் முக்தி ஒரு விடுபாடு என்பது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இது போன்ற சத் சங்கத்துல தான். கற்றலில் கேட்கலே. அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் செவி வழியாக கேட்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக நம்மளுடைய மூளையில ஒரு பகுதியில கண்டிப்பாக பதியும். அப்ப நம்ம என்ன செய்வோம், இருந்து அசை போட்டு, ஓ ரைட், நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதனுடைய கருத்து இதுதான், இதனுடைய சாராம்சம் இது அப்படிங்கிற சிந்திக்கிறதுக்கு கொஞ்சமாவது நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? பொதுவாக எண்ணங்கள் இருக்கு, நமக்கு நிச்சயமாக வரும். அப்ப இந்த எண்ணம் இது போன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்ததுனாலே நிச்சயமாக நமக்கு ஒரு பாதை, நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை என்பது நமக்கு கிடைக்க பெறும். அதனாலதான் குருமார்களை அண்டி சொல்லணும், அவங்க சொல்ற பாதையில செல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நடுக்கடலில் சென்று கொண்டு இருக்கிறவனுக்கு கூட தாகம் ஏற்பட்டால் சுத்தியும் தண்ணீர் தான் இருக்கு, குடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு குருவானவர் வேகமாக முடித்து அவருக்கு நல்வழி காட்டுவார். எப்படின்னா, நம்ம அந்த குருவை நாம் நிச்சயமாக கெட்டியாக பிடித்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்வழி காட்டுவார் என்பதில் எந்தளவும் ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை. சச்சிதானந்த சாமிகளை பற்றி, ஏன்னா நான் ரொம்ப நேரம் இது பேசிட்டு இருப்பேன், ஏன்னா பயிற்சி வகுப்புகளாக இருக்கு. நமது சச்சிதானந்த சாமிகள் 1930ஆம் ஆண்டு 35 பழனிக்கு பக்கத்தில் கணக்கன்பட்டிங்கிற ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு 4-5 ஆண்டுகள் தான் இருந்தாங்க. அதற்கு பின்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்திரப்பட்டிங்கிற ஊரில் ஒரு 5 வருடங்கள் இருந்தாங்க. திண்டுக்கல் எங்கெங்க பாத யாத்திரை மாதிரி எங்கெங்க போனாங்களோ இருந்த இடங்களை பூரா ஒரு ஸ்தாபனம் என்பது ஸ்தாபிக்கப்பட்டு அன்பர்களால் தான் ஸ்தாபிக்கப்பட்டது. சுவாமிகள் எனக்கு கோயில் கட்டுங்க கும்பிடுங்கள்லாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. மிக அற்புதமான உன்னதமான வாக்கியம்னா, ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குரு தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. கடவுள்ங்கிறது என்ன அப்படின்னா, உன்னுடைய அறிவின் துணை கொண்டு அறிவை நோக்கினில் ஆதி அந்த மனாதியாய் பாடியிருக்காங்க தாய்மார்கள். அறிவு சுலபமாக இருக்கக்கூடியதான் நித்தியமான வஸ்து என்னன்னா, அந்த ஆத்ம சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தன்மை, அதுதான் உண்மை பொருள் அப்படிங்கிறத நமக்கு உபதேசமா சொல்லியிருக்காங்க. கணக்கன்பட்டியில் இருந்தாங்க. அடியேன் பிறந்த ஊர் கணக்கன்பட்டி தான். அந்த கணக்கன்பட்டியில் இருந்துட்டு சத்திரப்பட்டியில் இருந்தாங்க, திண்டுக்கல் இருந்தாங்க. தங்களுடைய ஒரு காலம், ஏன்னா சுவாமிகளுடைய இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1930 தான் தெரியும். ஆனால் பாபு சிதம்பரனாருடைய கல்யாணம் 1909 நடந்ததில் சுவாமியோட தலைமையில் நடந்திருக்கு. அப்போ சாமிகள் எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய தோற்றம் என்னங்கிறதோ எதுவும் தெரியாது. ஆனால் நமக்கு இந்த கலியுகத்தில் நமது ஜென்மம் ஈடேறுவதற்கு கிடைத்த அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, அது போன்ற ஒரு மிக அற்புதமான ஞானி மகான். இவர்களுடைய கடைசியில் என்னன்னா, தன்னிடத்தில் அணுக்க தொண்டராக இருந்தவங்க சொல்லி சென்னைக்கு வர்றாங்க. கவர்னர் ஆன்ஸ்பால் நே அவருக்கு கெஸ்ட் ஹவுஸ் கவர்னருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தாங்க. தான் சமாதி அடைகின்ற ஒரு நிலையை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பாக முதலே தனக்கு அணுக்க தொண்டராக இருந்த சம்பந்தம் இல்லை ஆர்.எஸ். தனகோபால் அவர்களிடத்துல சொல்லி, அப்புறம் இங்கே இந்த இடம் செலக்ட் பண்ணும்போது அப்போ இந்த ரோடு இல்லை, தாம்பரம் வேளச்சேரி ரோடு இல்லை, இந்த ரோடு இல்லை, ரோடு வரையில் ரோடு இல்லை, ஏர்ஃபோர்ஸ்க்காக கட்டின ரோடு. இங்கே வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறாங்க, இதெல்லாம் வயல்வெளி. பார்க்கும்போது சரி குருநாதருக்கு இந்த அமைப்பு அப்படின்ட்டு அப்புறம் இந்த இடத்த கோவிந்த நாயக்கர் சாரதம்மா தானமாக கொடுத்தாங்க. 20 சென்ட் 3 ஏக்கரை கிரையம் பண்ணி வாங்கி சமாதி பண்ணது. அப்போ அதுலேருந்து ஒவ்வொரு நித்திய வார
மாதாந்திர வருடாந்திர வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சீடன் வந்து எதற்காக ஒரு குருவை வணங்க வேண்டும், எதற்காக விழாக்கள் எடுக்கும். இப்போ நம்மால் வந்து ஒரு குருவுக்கு என்ன கைமாறி செஞ்சிட முடியும்? ஒரு பிரதிபலன், ஒரு பொருளை ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கு உலகில் ஒரு உத்தியோகத்துக்கு போகும்பொழுது இவ்வளவு செஞ்சால் இவ்வளவு ஊதியம்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு குரு வந்து ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லையா, அவருக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவரை வழிபாடு செய்து கோத்திரம் செய்து நம்முடைய கர்ம வினைகளை விலக்கிக் கொள்வது தான் நமக்கு கிடைத்த ஒரு பேர். ஆக இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தளத்தில் நம்ம இருந்திருக்கிறோம், அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல வந்து சுவாமிகளுடைய கருத்துக்கள் வந்து அத்வைதம், சுத்த அத்வைதம். அத்வைதம் என்பது இரண்டல்ல ஒன்று, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல அப்படிங்கிறது இரண்டும் ஒன்று என்கின்ற ஒரு ஆணித்தரமான உணர்வுல ஒன்றால் கலத்தல். சுவாமியுடைய வேதத்துல ஒரு பாடல் இருக்கு, நனவில் சூழ்த்தி தன்னை அகற்றி நன்றாய் காலம் அது காட்டும் மனையாம் துரிய வீடேறி மலினமற்ற அதீத நிலை அடைந்தோர் தனையே அடைந்தோர் தானே வாழும் உருவாகும் ஒரு பாடல். இப்போ நம்ம விழிப்பு நிலை இருக்கிறோம், கனவு நிலை இருக்குது, அடுத்து வந்து சொப்பன நிலைக்கு போகிறோம், துரியம் அப்படிங்கிற ஒரு நிலை, விழிப்பும் உறக்கும் மற்ற நிலை, அடுத்து அதிலே லயித்திருக்கக்கூடிய துரியாதீத நிலையில் நம்ம வந்து இருக்கக்கூடிய நிலைகளை வந்து எவ்வாறு ஒன்றி இருக்கின்றோமோ அதுதான் வந்து அத்வைத நிலை, சுத்த அத்வைத நிலை. நமக்கு வந்து அத்வைதம் என்பது இரண்டுன்னு வந்துருது இல்லையாங்க, காண்பான் காட்சின்னு வந்துருச்சுனாலே துவைதமாக போயிடும். இரண்டுங்கிறது இரண்டற்ற ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலை. இப்போ உலகில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் திரிபுடி தோற்றம்னு சொல்லுவாங்க. திரிபுடி தோற்றமும் தெளிகரணம் தெளிந்திடு அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. திரிபுடி என்பது என்ன? காண்பான் காட்சி, காணப்படுறோம், பொருளை பார்க்கின்றோம், காண்கின்றோம், அந்த பொருள் காண்பவன் இல்லையா, காட்சி பொருள் காண்கின்ற காட்சி. இந்த மூன்று நிலை வந்து திரிபுடி நிலை. இந்த மூன்றும் அற்று இதை வந்து தெளிகரண வித்தின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த கரணம்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய நிலை. ஒரு பொருளை பார்க்கிறோம், இந்த பொருள் தான் சொல்லி நமக்கு மனசு வந்து சொல்லுது. புத்தி என்ன சொல்லுன்னா இந்த பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லுது. அது சிவப்பா இருக்கு, இது வந்து உட்கார ஜமுக்காலம் தான் நமக்கு சொல்லுது புத்தி. சித்தம் என்ன சொல்லணும்? எஸ், இது என்னுடையது தான். அகங்காரம் இல்லை, என்னுடையது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அந்த கரணம்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலைகள். அப்போ இந்த திருபுடி தோற்றமும் இந்த அந்த கரணமும் அற்று தெளிக்கின்ற நிலை தான் சுத்த அத்வைத நிலை. இது கொஞ்சம் வேதாந்திக்கு விரிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்முடைய சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் வந்து ஞான உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார். இப்போ இன்றைய ஒரு தியானம் பயிற்சி வகுப்புகள் என்பது நமக்கு எதற்கு மனிதனுக்கு அவசியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. விரித்து குவிதலே மாதவம் என்று சதா வேலைகள் நோக்கிப்பார் அப்படிங்கிறது சச்சிதானந்த சாமியுடைய ஒரு வாக்கியம். விரித்து குவிதலே மாதவம் அப்படின்னா இப்போ எண்ணங்கள் வந்து விரிந்து கிடக்கும், அதை ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்துவது விரித்து குவிதலே மாதவம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து எப்படின்னா சதா வேளையில் உள்நோக்கிப்பார், உள்பக்கமாக உள்முக நாட்டத்தில் அகமுக தியானத்தால் நோக்குகின்ற பொழுது நமது மனம் என்பது பொறுமைப்படும். அதனால தினம் 2 முறை என்று திண்ணமோர் முறை கூடி தெய்வ புகழ்னு சாமி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை இல்லாட்டி கூட 1 முறையாகும் நாம் வந்து நிச்சயமாக இது தாரணை செய்து மனதை ஒருமுகப்படுத்தி உள்முகமாக நம்மளுடைய மனதை உள்நோக்கு செய்து நம்ம வந்து அமைதியாக இருந்து இது செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு தியான நிலை என்பது நமக்கு கைகூடும். அடுத்தது சமாதி நிலை என்பது வந்து மிகவும் கடினம்ங்கிறத விட என்ன, பயிற்சிகள் செய்தால் நிச்சயமாக நமக்கு வந்து வாய்க்கப்படும், அதில் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. அதனால தான் மகான்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகியல்ல வாணிபம் செய்யணும் செய்வார், மாதவம் செய்யணும் செய்வார், ஊதலம் புறம்புறப்போர் ஜீவன் முக்தர்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவர்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா உலகியல்ல ஐடி என்ஜினியர், ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் வந்து ஐடியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறார். உலகியல்ல அதுதான். ஆனால் அவருடைய உள்முகத்தில் வந்து தாரணை என்பது அவருக்கு ஓடிட்டே இருக்கு இல்லையா. அந்த தியானம் தைலதாரைன்னு சொல்லுவாங்க. ஒரு தைலமானது விழுகின்ற பொழுது எப்படி சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்கோ அது போல் தைலதாரியாக அவருடைய உள்முகம் வந்து எங்கே நிற்குது, முழுக்க வந்து அந்த இறை பரம்பொருளோடு லயமாயிட்டு. அது போல தான் வெளி உலகிற்கு தங்களை எவ்வாறு காமித்தாலும் தான் வந்த வேலையாகி சொந்த வேலை என்ன வேலை,
தன்னை அறிந்து தலைவனை சார்புங்கிற வேலை நமக்கு வந்து வாய்க்கப்பட்டால் நிச்சயமாக மனித பிறப்பு எடுத்த நமக்கு வீட்டு நெறி, முக்தி நெறி என்பது நிச்சயம். அதாவது நம்ம எத்தனையோ சமஸ்காரம், எத்தனையோ நிறைந்த பிறவிகளில் எத்தனையோ எண்ண குவியல்கள், மன சஞ்சலங்களோட 1000 இருந்தாலும் இந்த பயிற்சி என்பது நமக்கு வந்துருச்சுன்னா இவைகள் நம்மை சம்மந்தப்படுத்தாது. ஏன்னா இந்த சரீரத்திற்கல்ல, ஆத்மா அனைத்தும் வந்து சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடிய ஆத்மா சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் நாம் அல்ல, ஞானேந்திரிகள் நல்ல கர்மேந்திரிகள் நாம் அல்ல அப்படிங்கிறத அந்த ஒரு நிலை, ஒரு தெளிவு என்பது நமக்கு கிடைக்கும். ஆகவே இது போன்ற பயிற்சிகளை நம்ம வந்து மேற்கொண்டு, இது போன்ற ஞான ஆசிரியர் நமக்கு படிச்சிருக்கிறார், இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஓரடி முன்னாடி வச்சா இறைவனுக்கு நம்ம 2 அடி வருவார் அப்படின்னு. நிச்சயமாக, ஏன்னா நமக்கு ஆன்ம ஈடேற்றம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய மீனிங், பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது வந்துருக்கு இல்லையா, த டிவினிட்டி. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை என்பது நமக்கு நிச்சயமாகும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வந்து காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், இவைகள் எல்லாம் பஞ்சகோஷ உரைகள் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சகோஷங்கிறது நீங்கிருச்சுன்னா அங்கே வந்து ஒளிரக்கூடிய பரம்பொருள் நிலை தான். அதுக்கப்புறம் நான் இப்பண்ணத்தன், நான் இவ்வாறு தான், நான் இவ்வளோ படிப்பில் பெரிய ஆள் தெரியுமா, வெளியே 1000 சொல்லிக்கலாம், ஆனால் உள்ள நான் யாருங்கிறத வந்து உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு தானே தெரியும் இல்லையா. வெளி உலகிற்காக நம்ம வந்து இந்த நாட்டுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஈவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா யாராக இருக்கலாம். பட் நீ யார்? நான் வந்து அழியாத பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஞான சுரூபி அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக வேணும். அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி தெரியுங்களா, புளியம்பழமும் ஓடும் போல. அதாவது தாதியூடு கடைந்த வெண்ணெய் தான் ஊரில் கிடந்தாலும் நீரில் மிதக்க ஒரு கீதையில் வந்து பகவான் சொல்வார். இப்போ மோர் வந்து கடையிறீங்க, வெண்ணெய் கடைஞ்சி, வெண்ணெய் வந்து மோரில் தான் இருக்குது, ஆனால் மோருக்கும் வெண்ணெய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? புளியம்பழமும் ஓடும் போல, சேரும் புள்ளை பூச்சியும் போல. இதில் அதாவது அந்த காட்டக்கூடிய மேற்கொள். இப்போ நம்ம உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இல்லறத்தில் இருக்கலாம், குடும்பம் நடத்துங்க, குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளோட இந்த தெளிவு நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா, நான் இந்த ஆத்மஸ்வரூபமானவர், என்னை இவைகள் அணுகாது, என்னை இது பந்தப்படுத்தாது, கட்டுப்படுத்தாதுங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து யூஆர் லிவிங் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். சொல்லுவாங்களே, எனக்கு வந்து அமைதியே கிடைக்கலைங்க, பீஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்ட்டுனா ஏன்? சஞ்சலம். இந்த சஞ்சலமற்ற ஒரு நிலை நமக்கு எப்படி வரும்? மனதை கட்டுப்படுத்த ஒருமுகப்படுத்தினீங்கன்னா போதும். அதனால விரித்து குவிதலை மாதவன் என்று சதா வேலையில் நோக்கி பாருங்க சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற அவங்க இந்த இதில் பயிற்சியில் வந்து மிகவும் நல்ல கைதேர்த்தவர்கள். நிச்சயமாக இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, பயிற்சிகள் செய்ய 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 ஞான சாதனைகள் என்பது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் இந்த 4 அறிந்தவர்க்கு அறிவுண்டாகும்னு கையெழுத்தில் சொல்லியிருக்காங்க. எதுன்னா, இது போன்ற ஞான சாதனைகள் செய்ய செய்ய செய்யத்தான் நமக்கு ஆன்ம ஈடேற்றம், முன்னேற்றம் என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்த வேலை அதுதானே வந்திருக்கிறோம். இப்போ உலகில் இப்போ நான் எடுத்தேன். இப்போ நான் வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு மகனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், என் பையனுக்கு அப்பாவாக இருக்கிறேன், நாளைக்கு அவனுடைய குழந்தைக்கு நான் தாத்தாவாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். இத்தனை வேடங்கள் எனக்கு இருக்குது, ஆனால் இத்தனைக்கு நான் வந்து சாட்சியாக நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன். அந்த தெளிவு தான் அந்த உலகில். அதனால சேரும் புள்ளப்பூச்சி, எவ்வளவு சேத்துல புள்ளப்பூச்சி போனாலும் அது மேலே சேறு ஒட்டுதான், ஒட்டாது. அது போன்று இருக்க பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையா போகும். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பந்தத்தை உள்ள ஏத்துக்கிட்டா, செமந்துட்டு இருந்தாலும் என்ன ஆகும்? செமக்க செமக்க நமக்கு வந்து சுமைகள் அதிகமாயிட்டு இருக்கும். இந்த தெளிவு நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா, ரைட், நாம் இப்படிதான், நாம் யார், நான் வந்த ரோல் இதுதான், உலகம் வேணும் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதில் நம்மளுடைய ரோல் எடுத்து நான் நடிக்க வந்திருக்கிறேன், தட்ஸ் ஆல். பட் நான் வந்த நோக்கம்ங்கிறது, உண்மையான வேஷங்கிறது வேற, நான் இதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல இது போன்ற ஒரு வகுப்புகளில் கலந்துகின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கும். மிக அற்புதமான ஒரு பயிற்சி நெறியாளர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். இவற்றை அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு நிலை வாய்க்கப்பெறும் என்பதை கூறி, இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ அகண்ட பெருமை சச்சிதானந்த குருசாமி திருவடிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வந்து படிக்கும்போது வந்து உட்காரும்போது எனர்ஜி இருந்தது. தவம் பண்ண அவ்வளோ நல்லா இருந்தது.
நல்ல அமைதி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ஆனாலும் உணவுக்கு முந்தி போகும்போது ஒரு முதுகுல ஒரு வலி போல, சிறு வலி போல இருந்தது. மதியம் அதே தவத்தை திரும்ப பண்ணிட்டு அந்த பூமிக்கு கொஞ்சம் கொடுத்தோம் இல்லைங்களா, அப்புறம் அந்த எனர்ஜி இருக்கு, அந்த வலியெல்லாம் இல்லை. அப்ப ரொம்ப எனர்ஜியா இருந்தது, அந்த எனர்ஜியோட சிறு வலி இருந்தது. இப்ப அந்த வலி இல்ல, உடம்பு நல்லா இருக்கு, தெளிவா, சந்தோஷமா, ஆரோக்கியமா, எனர்ஜெட்டிக்காவும் இருக்கு. நன்றி. சொல்லுங்க, எங்க இருந்து எங்க போனீங்க? எங்க இருந்து எங்க போனீங்க? சார் ஆக்சுவலி என்னோட கடைக்கும் வீட்டுக்கும் தான் ரேபிடோலாம் இருக்கும் சார், வேற எங்கேயும் போக மாட்டேன். நான் காலையில இந்த இடத்துக்கு வரணும்னு போட்டு வச்சேன், அவ்வளவுதான் போட்டு வச்சேன். நான் வரணும்னு சொல்லி நினைச்சேன், காலையில இருந்து வரவே முடியல. அவ்வளவுதான், இந்த கிளாஸ் அவ்வளவுதான், என்னால போக முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். கால் பண்ணி கேட்டா என் பொண்ணு எங்கே போக வேண்டாமா, டயர்டா இருக்கு, வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னேன். வீட்டுக்கு தான் நான் ப்ரெஸ் பண்ணேன், ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நான் கத்துக்க போறேன்ட்டு தான் நான் இந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்ததுக்கு அப்புறம் நான் மனோன்மணி மெடிடேஷன் நீங்க சொல்லி தந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மனோன்மணி தவம் எல்லாருக்குமே ஒரு மனோன்மணி அப்படிங்கிறப்பயே, நம்ம மனோன்மணியம்னு படிச்சிருப்போம் ஸ்கூல்ல படிக்கிறப்போ, தமிழ் பாடல்கள்ல வரும். இந்த மனோன்மணியம்ங்கிறப்போ அதுல சில பாடல்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேண்டாம். ஸோ இந்த மனோன்மணி அப்படிங்கிறப்பயே நமக்கு அந்த மணினால என்னன்னா ஒரு சப்தம், ஒரு அதிர்வு. கோவில்ல பெல் அடிக்கிறாங்க, எல்லாமே ஒரு அதிர்வு. அப்போ அந்த மனோன்மணிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு அதிர்வு பத்தி சொல்றாங்க. ஆனா அந்த அதிர்வு எங்க இருக்கு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நிறைய கொஞ்சம் புத்தகங்கள் நிறைய வாசிப்பேன். புத்தகங்கள் வாசிக்கிறதுனால நிறைய இருக்கும், நிறைய கொஞ்சம் நமக்கு ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஒரு தெளிவு இருந்தது, இது இங்கதான் இருக்கு, இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சில வழிமுறைகள்ல தெரிஞ்சது. ஸ்ரீவித்யா உபாசனை கத்துக்கிறப்போ அவங்க ஒரு வழிமுறைகளை சொல்லி அந்த இதுல வரப்பயே அது உடனே இப்படிதான் இந்த அதிர்வு போன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் வேற வேறன்னு வச்சுக்கோங்களேன். போன தடவை ஐயாவோட வகுப்புக்கு வந்த உடனேயே எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்மளுக்கு மூச்சு போய் மேல இருந்து திருப்பி அது ரிட்டர்ன் ஆகி இப்படி வர்றது. ஸோ அந்த அனுபவம் பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா, எனக்கு உள்ள இருந்து ஒரு திரவம் சுரக்கும், நல்லா தெரியுது. அந்த காத்து போயிட்டு திருப்பி மேல இருந்து திருப்பி அந்த தட்டிட்டு அங்கிருந்து ஒரு இனிப்பான ஒரு திரவம் வருது. அதனுடைய சுவை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எச்சில் சுவை இல்லை, நம்ம சாப்பிடுற இனிப்பு கிடையாது, தேன் சுவை கிடையாது. அது நான் புக்ல படிச்சிருக்கேங்க. ஆனா அந்த சுவையை நான் ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தது போன வகுப்புல தான். ஸோ அது உணர்ந்ததுக்கு அப்புறமாவே உடம்புல ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணை மூடி உட்கார்ந்தாலே நமக்கு தெரியுது இந்த அதிர்வுகள் இந்த இடத்துல இருக்குங்கிறத உணர முடியுது என்னால. இன்னைக்கு ஐயா சொன்னார் இல்லைங்களா, இன்னைக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு காலையில உட்கார்ந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு நடக்கும்ல. நம்ம காலையில பால் வைப்போம், ஸ்டவ் எடுத்து காஃபி எங்க இருந்தாலும் கை தன்னால எடுத்து போட்டோம். அது மாதிரி உட்கார்ந்த உடனே அது ட்ரிகர் ஆயிடுச்சு. இது பண்ண உடனே பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தனியா வழிஞ்சிட்டு அவ்வளோ ஒரு மனம் பாத்தீங்கன்னா என்ன சுத்தி அந்த மனத்தை நான் இது வரைக்கும் உணர்ந்தது. அவ்வளவு ஒரு நல்ல வாசனை. நமக்கு என்ன திடீர்னு இவ்வளவு ஒரு வாசனை அடிக்குது நம்மள சுத்தி அப்படின்னு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம மேல அந்த வியர்வை நாக்கும். அப்போ இது ஏதோ ஒரு செயல் நமக்குள்ள நடக்கும். ஸோ எப்பயுமே ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு கர்த்தா இருக்கும். ஸோ அந்த கர்த்தா யாருன்னா ராமசாமி ஐயா. அவங்க இந்த தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பேர் அனுபவங்கள் சொன்னோம் இல்லையா. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 70 கோடி மக்கள் இருக்கோம் சென்னையில. இவ்வளவு பேர்ல நம்ம ஒரு 100 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேருக்கு ஒரு அனுபவங்கள், அதுவும் அந்த நம்மளை உணர்றதுக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு குடும்பங்கள்லயுமே தன்னைத்தானே உணர்ந்தால்தான் சர்வைவல் பண்ண முடியுங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையும் கூட. அது அம்மா அப்பாவை வச்சு பார்த்துட்டாலும் சரி, மருமகளோட இருந்தாலும் சரி, பொண்ணு கூட இருந்தாலும் சரி, பையனோட இருந்தாலும் சரி, இல்ல சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்களா இருந்தா கூட தன்னைத்தானே உணர்ந்தாதான் குழந்தைங்களோட இன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியுது இல்லைங்களா, பெரியவங்களோடையும் போக முடியுது. அப்ப அந்த உணர்றதுக்கு இந்த தவம் இந்த ஆற்றல் எனக்கு ரொம்ப உதவி பண்ணுது. நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு தெளிவா இருக்கு. குடும்பங்கள்ல கூட இதனாலதான் இப்படி அந்த ஒரு பிரச்சனைன்னு வர்றப்பயே அதுல இருந்து வர்றதுக்குரிய ஒரு விடை கூட தெரிய ஆரம்பிக்கும் எனக்குள்ள. நான் மற்றவங்களுக்காக சொல்லல, தன்னைத்தானே உணர்தல்னு சொல்றோம் இல்லைங்களா, அது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப மத்தியானம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ
அவ்வளோ ஒரு ஒளி ஆற்றல். போன தடவை கிளாஸ்ல வந்து நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்இடி பல்ப் வந்து ஒரு 1000 வாட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு ஒளி ஆற்றல் வந்து இந்த ரூம் ஃபுல்லா இருக்கு. அப்படியே அந்த ஆற்றல் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குற்றாலம் ஃபால்ஸ் போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலையில நம்ம விழுகும் தெரியுங்களா, முதல் தண்ணி நம்ம தலையில ஒரு மாதிரி டம்முன்னு விழும், உடம்பு ஒரு அதிர்வு, அந்த அதிர்வு இருந்தது. ஒரு தெளிவான விளக்கம் வந்து அவர் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த காலத்து தெரியல. வெளியில அவங்க சொன்ன மாதிரி வேறவங்க இருக்கலாம், நமக்கு அது வாய்ப்பு இல்லை. அவர் எப்படி நம்மளை வழி நடத்துறாருன்னு போன தடவை ஒரு உதாரணம் சொன்ன எல்லாருமே கேட்டிருப்பாங்க, திருப்பி நான் அதை சொல்றேன். நம்ம எல்லாரும் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒருப்போ பரவாயில்ல வித்தவுட் வந்து அன்ரிசர்வ்ல கூட ஏறி அவசரம்னா ஊருக்கு போயிடுவோம். போயிட்டு இருந்த காலங்கள் தான். அவசரம்னா டக்குன்னு ட்ரெயினை பிடிச்சிடுவோம். ஸோ அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் போனோம். அதுக்கடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சாதாரண ரிசர்வேஷன் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இப்படி நம்ம டிராவல் பண்ணி போறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஏசியில போறோம்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, முன்னெல்லாம் வந்து பூபை மாதிரி தனியா இருக்கும். இப்போ 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் நம்ம தான். நமக்குள்ள வந்து ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்குல்ல, நம்ம உணரணும்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிராவல் பண்ணி போறப்போ ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அங்கேயே நம்ம எல்லாமே மேக்கப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நம்ம ஸ்டேஷன் விட்டு இறங்கின உடனே ஒரு கார் நிற்கிறது. நம்ம அன்னைக்கு போய் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். அப்போ எப்படி கொடுப்போம்? ஒரு நல்ல காரியம் பண்றோம்னா ஒரு சந்தோஷமா போவோம். ஏன்னா வசதியா டிராவல் பண்ணி போயிருக்கோம். அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் வந்துச்சு. இவ்வளவு நாள் ஒவ்வொரு இதுலையும் போய் ஒரு அனுபவங்கள் பண்ணி செகண்ட் ஏசி வரைக்கும் வந்துட்டோம். நீ ஃபர்ஸ்ட் ஏசியில போய் அந்த இறங்கி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு தயவு பண்ணி அடுத்தடுத்த கிளாஸ்க்கு எல்லாரும் வாங்க, வந்து கத்துக்கோங்க. அவர் சொல்லி கொடுக்குற கத்துட்டு எல்லாருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அங்க உட்கார்ந்த போதே எனக்கு அந்த உணர்வு தெரிஞ்சது. உணர்வு இங்கதான் இங்க ஒரு உணர்வு இணையறியாம உள்ள போறேன். அப்போ ஐயாட்ட கேட்டப்போ ஐயா சொன்னாங்க, இந்த இடத்துல ரொம்ப அமைதி, ரொம்ப போன கிளாஸ் தான் நடந்தது, அதாம்மா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 3 கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அந்த மனோன்மணி மையத்தை இவ்வளவு எளிதா ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா தவம் பண்ணும்போது மனோன்மணி மையத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. அது என்ன, அந்த பாடலே மகரிஷி கொடுத்துருக்கும் போது காது 2 வந்து சேர்த்து, அப்புறம் கண், பிடரி கண், இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் ஆசிரியர்னு சொல்லுவாங்க, துரியத்தையும் அப்புறம் ஆக்கினையும் இத பிடரிக்கணும் ஒரு நேர்கோட்டு, துரியமும் விசுக்தியும் 2 சேர்ந்துட்டா ஒரு மையம் தட்டும். அந்த தான் மனோன்மணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு எளிதா ஐயா சொல்லி கொடுத்தது, அது இன்னைக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா. அதை நினைக்கும் போதே உணர்வு பூர்வமா இருக்கு. நான் வந்து எப்பயுமே இந்த ஸ்டாண்டில் வச்ச சேர் தான் எனக்கு வேணும், அங்கதான் என்னால உட்கார முடியுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து உட்காந்து ஐயா வந்து இந்த உடலை கவனிங்க, அந்த இதை உணருங்க அங்க அப்படின்னு உடல்ல கவனிக்கும். சரி, எப்பயும் பண்றதுதான், ஆனா கவனிக்கவும் திடீர்னு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைச்சது. உண்மையில அது ஒரு உணர்வு தான், அது எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. கம்ஃபர்ட் கிடைச்சு என்னைய உட்கார வச்சிருச்சு, அப்படியே உட்கார வச்சது. அதே நேரத்துல அந்த மனோன்மணி தவம் பண்ண அந்த அது பண்ணி முடிச்சு ஐயா ஆரம்பத்திலே சரி அந்த அது என்ன சொல்றது, ஜீவகாருண்யம் பத்தி சொன்னார். ஜீவகாருண்யம் அந்த இந்த தவம் பண்ணாம இருந்தா கூட நீ ஜீவகாருண்யத்தை நீங்க சொல்லலைன்னா அந்த தவமே பண்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாரு. அந்த ஜீவகாருண்யத்துல பாத்தீங்கன்னா எல்லா நம்ம உடல்ல உள்ள உயிர்கள், அனைத்து உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் நம்ம வணங்கி பணிந்து வணங்கி அதுக்கப்புறம் அந்த உயிர்களுக்கு எப்படி அதை நல்ல உணர்ந்து சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லி, அதோட சரணாகதி அடைகிறேன், அதே நேரத்தில் இறைவா என்னை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதே பயங்கர, அதுதான் ரொம்ப. ஆனா எத்தனை பேர் நம்ம உயிர்களுக்காக சரணாகதி கொடுக்கணும்? நம்ம உடம்பவே நம்ம கவனிக்காம இருக்கோம். நம்ம உடம்புல எத்தனை உயிர்கள்
அந்த நுண்ணுயிர்களுக்கு நம்ம கட்டாயம் சொல்லணும். அதே நேரத்துல எல்லா உயிர்களுக்கும் சொல்லும்போது அங்க அப்படி ஒரு உணர்வு நமக்கு உணர்வுபூர்வமா ஐயா சொன்னாரு. உணர்வு பூர்வமா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ஒரு உணர்வு மனதுக்கு உள்ளவே போகுது. அதை நான் உணர்ந்தேன், இன்னைக்கு நிச்சயமா உணர்ந்தேன். அதே மாதிரி கடைசியில இது அந்த மையத்துல பார்த்துட்டே உடல் ஃபுல்லா ஆற்றலை பரவணும். அதே நேரத்துல சாந்தி தவம் பண்ற நிறைய பேர் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாந்தி தவத்துக்கு ஒரு இது கொடுத்தாரு. அப்போ இதுல எவ்வளவு உணர்வு நமக்கு கிடைக்குது. இதை யாரும் தவறாம இதை கடைபிடிங்க. நிச்சயமா தன்னுணர்வு நமக்கு கிடைக்கும். இந்த உறுதியின் கூறிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞான பெற்று ஓங்கி வாழ எல்லா வல்ல இறையர்களும் குருவர்களும் அவருக்கு எப்பொழுதும் துணை நின்று அருளட்டும். அவருக்கு காப்பாய் அமையட்டும். அவரை வழி நடத்தட்டும். ஒரு ஆற்றல் பெருகும். அது நம்ம இன்னைக்கு நல்லா உணர்ந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம நார்மலா தவம் பண்ணோம்னாவே ஆழ்ந்து தவம் பண்றவங்க யாராலுமே பேச முடியாது. பெரம்பூர்ல இருந்து வரேன். ஐயாவுடைய மாணவன் நான். சுஜத் ஐயா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா இங்க வர்றது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்ல சச்சிதானந்தர் ஐயா ஒரு பதிவு பார்த்தேன். பார்த்த உடனே அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த இடத்துக்கு நம்ம போனோம் கண்டிப்பா. ஏன்னா ஐயாவுடைய சென்டருக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டு இருந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பார்க்கறதுக்கு. சரி, போற வழி அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அடுத்த 1 ஹவர்லயே ஐயாவுடைய பதிவு வருது. இது மாதிரி கிளாஸு அகனுக்கு பயணம், இந்த கிளாஸ் எடுக்கிறோம், சச்சிதானந்தரோட சபையில தான் எடுக்கிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது ஒரு மறக்க முடியாத எனக்கு இது மாதிரி தான் எதையாவது ஒன்று நினைப்பேன். அது யூடியூப்லயோ இல்லைன்னு நம்ம ஐயா மாதிரியான ஆசிரியர்கள் மூலமா எனக்கு அந்த தகவல் உடனே கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐயா ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னால் வர முடியல. ஸோ இப்போதான் நான் ஆக்சுவலாக ஐயா சொல்லி தான் எனக்கு 3வது கிளாஸ்ன்னு தெரியும். ஐயா சொன்ன மாதிரி ஆனாபான சதி, அப்புறமா அந்த விபாசனா இதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் அதுலலாம் ஒரு வகையான அந்த சுவாச பயிற்சி தான் இருக்கணுமே தவிர, இங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மனவளக்கலை மண்டலத்துல ஒரு மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்கும். ஐயா கிட்ட ஒரு மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா கிட்ட பேசும்போது சரி, அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது சரியா, அதாவது மனித மூளையை 3 வகையா பிரிக்கணும்னு சொல்லுவாரு. அதுல நடுமூலையில இருக்கிறது பிரசன்ல இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஐயா கிட்ட பேசும்போது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம மைண்ட் அந்த நடுமூலையில தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் அந்த கிளாஸ் நான் என்ஜாய் பண்ணுவேன். இதுல இன்னைக்கு நான் என்ன ஒரு புது விஷயம் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, அந்த சுவாசிக்க போய் பிராண ஆனாபான சதி விபாசனம்லாம் பண்றோம். அந்த சுவாசம் பண்ணும்போது நான் டைரக்டா சுவாசம் உள்ள உள் மூச்சு போக வெளி மூச்சு இதை மட்டும் தான் கவனிப்போம். பட் உள்ள போகும்போது அந்த அழுத்தம், அந்த மெல்லிய அந்த உணர்வுங்கிறது நான் இன்னைக்குதான் அதை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு மூச்சு இழுத்தோடனே அது சட்டுன்னு ஒரு இடம் போய் நிற்குன்னு சொன்னாங்க. அந்த மனோன்மணியான்னு ஒரு ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. அது இது வரைக்கும் நான் கேள்விப்படாத வார்த்தை. ஸோ அங்கிருந்து மூலாதாரம் கனெக்ட் பண்றது, அப்புறம் மூலாதாரத்திலிருந்து அப்புறம் மனோன்மணியை போறது. அந்த மனோன்மயத்துக்கு இமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு. அந்த இமயம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ.
சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.